ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதினா ரசம். ரசத்தில் பல வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி புதினா ரசம் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், செய்து பார்த்துருப்பேன். இப்போ புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவாளுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் புதினா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பிழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். இது காரங்கிறது அவளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா பூண்டு, அப்புறம் நான் மிளகு ஜீரக பொடிச்சு முன்னாடியே எடுத்து வச்சுருப்பேன். எப்போவுமே இந்த மாதிரி ரசத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அதில் நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா தாளிக்கிறதுக்கு நெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி என்னென்ன அரைக்கணும் நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். நம்ம இந்த புதினா, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இந்த மிளகு ஜீரக பொடி இதெல்லாம் தான் மிக்சியில் நம்ம முதல்ல அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. கடுகு நல்லா வெடிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, இந்த புதினா, பச்சை மிளகாய், பூண்டு அதெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா அது எல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அதோட பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் போனோம். நல்லா கொதித்து நல்லா திக்காக எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் விட்டுருவோம். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு ரசத்துக்கு தண்ணி அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை கூட விட்டுருவோம். தேவையான ரசத்துக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தேவையான தண்ணீரையும் விட்டாச்சு. இது 1 நிமிஷம் அதை கொஞ்சம் பொங்கி வரட்டும், ஒரே ஒரு கொதி மாத்திரம் வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இந்த ரசம் நுரைச்சி வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த மிளகு ஜீரக பொடி இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு போட்டுட்டு ரசத்தில் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அது பொரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மிளகு ஜீரக பொடி அதில் போட்டுருவோம். அவ்வளோதான். கடைசியில் கொஞ்சம் புதினா இலை. ரசம்னா கொத்தமல்லி இல்லாமல் இல்லையா, கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ இந்த ரசம் இருக்கே நம்ம சாதத்தில், சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம சூப்பு மாதிரி ஒரு கிண்ணத்தில் விட்டு நமக்கு குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.